இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் எக்ஸிட் எடுத்தோங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு டேக்கு நாங்கள் என்ட்ரி எடுத்த லெவல் என்னது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்திருந்தோம். அதாவது செல் என்ட்ரி, மார்க்கெட் டிக்ரீசிங் ட்ரெண்டில் தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸில். அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் எது வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் ஒரு ட்ராப் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவல் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலாக இருந்தது. அண்ட் இந்த டார்கெட் லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ஸ், அண்ட் இந்த கன்சாலிடேஷன்ஸே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட வந்து எடுத்துட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. இந்த க்ரீன் கேண்டில்ஸை பார்த்து நாங்கள் பயப்படல. மார்க்கெட் வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போகிருமோ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து செகண்ட் டார்கெட் லெவலும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா அகெயின் தேர்ட் டார்கெட் லெவலும் இங்கே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் மற்ற யூஷுவல் டேஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு அதிகமான மூமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி நிஃப்டி வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நிஃப்டியில் மட்டும் நம்மளுக்கு டார்கெட் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட் ஆகலை. ஈவன் பேங்க் நிஃப்டிலையுமே நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நிஃப்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட்டட். அண்ட் பேங்க் நிஃப்டி செக் பண்ணும்போது ஈவன் அதுவுமே டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் அண்ட் செகண்ட் டார்கெட் லெவல் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது டெலிகிராம் சேனல்லையுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லைவ் அனாலிசிஸ் வந்து ஒரு 11:30 போல் டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஈவன் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எது டார்கெட் லெவலாக இருக்கும், மார்க்கெட்டில் ஸ்டில் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஓகேவா? எப்போவுமே நம்ம ஒரு ட்ரேடிங் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். பட் அதையும் தாண்டி நம்ம கரெக்டான லெவலில் எக்ஸிட் ஆகும்போது தான் நம்மளுக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரிவர்ஸலாக மார்க்கெட் போனாலுமே கூட மார்க்கெட்டில் எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆனால் கூட நம்மளால் செகண்ட் ட்ரேடில் வந்து அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸை மார்க்கெட்டே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கரெக்டான இடத்துல என்ட்ரி, அண்ட் அதை விட முக்கியமாக எக்ஸிட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ.